அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த தாவரத்தின் பெயர் தமிழ் சீத்தாமரம் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அனோனா ஸ்கோமோசா என்ற தாவரவியல் பெயர் கொண்ட அனோனேசி குடும்பத்தைச் சேர்ந்தது. சீத்தாமரத்தில் தமிழகத்தை பொறுத்தவரை 2 தாவரங்கள் உள்ளன. அனோனா ஸ்கோமோசா, அனோனா ரெட்டிகுலேட்டா. இவை அனோனா ஸ்கோமோசா என்றால் பழம் காயாக இருக்கும்போதும் பழுத்த பிறகும் பச்சை நிறத்தில் மேல்புறம் அடுக்கடுக்காக காணப்படும். இவை அனோனா ஸ்கோமோசா என அழைக்கப்படுகின்றன. அனோனா ரெட்டிகுலேட்டா என்றால் ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கக்கூடிய சிவந்த நிறம், காயாக இருக்கும்போது பச்சை நிறத்திலும் பழம் பழுத்த பிறகு சிவப்பு நிறத்தில் இருக்கும், ஆப்பிள் போன்று இருக்கும். இவை அனோனா ரெட்டிகுலேட்டா. ஆக அனோனா ஸ்கோமோசா, அனோனா ரெட்டிகுலேட்டா என்ற 2 வகை தாவரங்கள் தமிழகத்திலே காணப்படுகின்றன. இவை ஒரு வெப்பமண்டல தாவரமாகும். இதில் அதிக சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக நார்ச்சத்து அதிகமுள்ளதால் மலச்சிக்கலை நீக்குகின்றன. கால்சியம் அதிகமுள்ளதால் எலும்புகளை வலுவூட்டுகின்றன. பொட்டாசியம் அதிகமுள்ளதால் இதயத்தை வலுவூட்டுகின்றன. விட்டமின் சி இவற்றில் அதிகமாக காணப்படுகின்றன. அதனால் நோய் எதிர்ப்பு சக்திக்கு பாதுகாப்பதாக விளங்குகின்றன. ஆகவே இந்த சீத்தாப்பழம் ஏழைகளின் ஆப்பிள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இவை ஒரு உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது மற்றும் இவை ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுகின்றன. இவை இனிப்புச்சுவை அதிகமுடையதால் சர்க்கரை நோயுடையவர்கள் அளவோடு இந்த உணவை உட்கொண்டால் நல்லது. சர்க்கரை நோய் இல்லாதவர்கள் சீத்தாப்பழத்தை அதிகமாக உட்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.